அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இன்று ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திருக்குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கவும், உங்கள் குடும்பத்தில் இறை ஞானத்தை விதைக்கவும் ஆண்டவர் ஒரு உன்னதமான ரகசியத்தை இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தை. ஆண்டவர்க்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. அன்பார்ந்தவர்களே, மெய்யான ஞானம் என்பது எங்கே இருக்கிறது? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் தான் இருக்கிறது. திரு விவிலியத்தில் யோசேப்பை சற்று எண்ணி பாருங்கள். அவர் ஒரு இளைஞராக இருந்தபோது தீமை செய்ய அவருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அவர் கடவுளுக்கு எதிராக நான் எப்படி தீமை செய்வேன் என்று அஞ்சினார். அவர் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகியதால் அந்த ஞானம் அவரை ஒரு அடிமையில் இருந்து எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தியது. அறிவு உங்களை வாழ வைக்கலாம், ஆனால் இறை ஞானம் உங்களை உன்னதத்தில் வைக்கும். தீமைக்கு விலகி நில்லுங்கள். அறிவு உங்களை வாழ வைக்கலாம், ஆனால் இறை ஞானம் உங்களை உன்னதத்தில் உயர்த்தும். தீமைக்கு விலகி நில்லுங்கள், உயர்வு உங்களை தேடி வரும். ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி. நாசரேத்து இல்லத்தை போல எமது குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உலக அறிவை விட உமது ஞானத்தை எமக்கு தந்தருளும். தீமைக்கும் பாவங்களுக்கும் விலகி வாழும் மன உறுதியை எமது பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தந்தருளும். உமது பயத்தை எமது உள்ளங்களில் விதைத்து எங்களை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம். உண்மையான ஞானத்தை பெறுவோம். அறிவு நம்மை பிழைக்க வைக்கும், ஆனால் இறை ஞானம் நம்மை வாழ வைக்கும். ஆமீன்.